சுடர் நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக அணு ஆயுதத்தை பயன்படுத்தினால் தெஹ்ரான் அதேபோன்ற பதிலடி கொடுக்கும் என்றொரு ஈரானிய நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியதாக உள்ளூர் ஊடகங்கள் நேற்றைய தினம் புதன்கிழமை செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை ஆணையத்தின் உறுப்பினரான ஃபதா ஹுசைன் மெலேகி அளித்த பேட்டியில் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா அணு ஆயுத தாக்குதல் நடத்துவதற்கான சாத்தியக்கூறு எவ்வாறு என்று கேட்டதற்கு மலேகி இவ்வாறு பதிலளித்துள்ளார். ஆனால் அவர் அப்படி செய்ய துணிவார் என்று நான் நினைக்கவில்லை. ஏனெனில் அத்தகைய நடவடிக்கை உலகை ஒரு ஆபத்தான போருக்குள் தள்ளக்கூடும். அத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டால் ஈரான் இஸ்லாமிய குடியரசும் பதிலடி கொடுக்கும். அமெரிக்கா அணு ஆயுதத்தால் ஈரானை தாக்கினால் இராணுவம் அணு ஆயுதத்தை பயன்படுத்துமா என்று கேட்ட போதும் மலேகி அமெரிக்கா எதனை பயன்படுத்தினாலும் ஈரான் அதற்கு பதிலடி கொடுக்கும் என்று பதிலளித்தார். மேலும் இராணுவ நடவடிக்கை எடுப்பதற்கு எதிராக வாஷிங்டனை எச்சரித்த அவர் ஈரானிடம் பல வழிகள் இருப்பதாகவும் அமெரிக்காவின் எந்தவொரு நடவடிக்கையும் அதே அளவில் அல்லது அதற்கும் மேலான பதிலடியை தூண்டக்கூடும் என்றும் தெரிவித்தார். முடங்கி போன தெஹ்ரான் வாஷிங்டன் பேச்சுவார்த்தைகள் குறித்து பேசிய மலேகி இரு தரப்புக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் கீழுள்ள கடமைகளை ட்ரம்ப் நிறைவேற்ற தவறிவிட்டார் என்றும் குற்றம் சாட்டினார். ஓமானுடன் ஈரான் நடத்தும் பேச்சுவார்த்தைகள் ஒரு தனிப்பட்ட இருதரப்பு பாதை என்றும் குறித்து அந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்காவின் பங்கேற்பை தெஹ்ரான் நிராகரித்துவிட்டது என்றும் மலேகி மேலும் தெரிவித்தார். 11 மற்றும் 12 வயதுக்குட்பட்ட மில்லியன் கணக்கான குழந்தைகள் மெட்டாவின் சமூக ஊடக கணக்குகளை பயன்படுத்தி வருவதை அறிந்திருந்தும் அதனை தடுக்க மெட்டா நிறுவனம் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. கலிபோர்னியாவின் ஓக்லாந்தில் உள்ள மாவட்ட நீதிமன்றத்தில் நேற்றைய தினம் இந்த வழக்கு முதல் முறையாக நடுவர் குழுவின் முன் விசாரணைக்கு வந்தது. கலிபோர்னியா, கொலராடோ, கென்டக்கி மற்றும் நியூஜெர்சி ஆகிய 4 மாநிலங்கள் கூட்டாக இந்த வழக்கை முன்னெடுத்துள்ளன. பெற்றோரின் அனுமதியின்றி 13 வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடமிருந்து தரவுகளை சேகரித்தல் மற்றும் குழந்தைகளிடையே மனநல நெருக்கடியை ஏற்படுத்தும் லைக்குகள், ரியாக்ஷன்கள், கமெண்ட்கள், ஸ்லக் ஷேரிங் போன்ற அடிமையாக்கும் அம்சங்களை உருவாக்குதல் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் குறித்து வழக்கு அமைந்துள்ளது. மெட்டாவின் வணிக மாதிரியை 4 பகுதிகளாக எளிமையாக்கி சுருக்கி கூறலாம் என்று நேற்றைய தினம் கலிபோர்னியா தலைமை சட்டத்தரணிகள் அலுவலகம் சுட்டிக்காட்டியுள்ளது. இதன்படி ஃபேஸ்புக் மற்றும் மெட்டா நிறுவனர் மார்க் ஜுகர்பர்க்கும் அடுத்த 6 வாரங்களில் நடுவர் மன்றத்தின் முன் சாட்சியம் அளிப்பார் என அமெரிக்கா தெரிவித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையை புதிய அமெரிக்க தேசம் என சித்தரிக்கும் ஒரு படத்தை வெளியிட்டதற்கு பதிலடியாக ஈரானின் அதிகாரப்பூர்வ சமூக ஊடக கணக்கொன்று செவ்வாயன்று கலிபோர்னியாவை ஈரானின் புதிய பிரதேசம் என குறிப்பிட்டது. போர் முடிந்த பிறகு அந்த நீரிணை அமெரிக்க பிரதேசமாக மாற்றப்படும் என்று அவர் முன்பு கூறியதனை தொடர்ந்து ட்ரம்ப் செவ்வாயன்று தனது ட்ருத் சோஷியல் கணக்கில் அந்த படத்தை பகிர்ந்தார். அதில் புதிய அமெரிக்க பிரதேசம் என்ற வார்த்தைகளுக்கு கீழே அந்த மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழி வட்டமிடப்பட்டு ஹோர்முஸ் நீரிணையின் வரைபடம் காட்டப்பட்டது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக எக்ஸ் தளத்தில் உள்ள ஈரானின் ஹைதராபாத் அதிகாரப்பூர்வ கணக்கு அமெரிக்காவின் ஒரு வரைபடத்தை வெளியிட்டது. ஈரானின் துணை வெளியுறவு அமைச்சர் காசிம் கரீபாவாடியும் ட்ரம்பின் பதிவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக எக்ஸ் தளத்தில் இவ்வாறு எழுதினார். ஹோர்முஸ் நீரிணை குறித்த அவரது பிரமை விரைவில் சரி செய்யப்படும் அல்லது இந்த பிரமை பிடித்த மனிதனின் பிரமைகளை நாங்கள் சரி செய்வோம் என தெரிவித்துள்ளார். ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமின் சில்வான் பகுதியில் உள்ள இல்லத்தில் வைத்து ஜெருசலேம் விவகாரங்களுக்கான பாலஸ்தீன அமைச்சர் அஷ்ரப் அல் அவாரை இஸ்ரேலிய காவல்துறை கைது செய்ததாக அவரது அலுவலக அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். பெயர் வெளியிட விரும்பாத அந்த அதிகாரி காரணம் ஏதுமின்றி அல் அவாரை இஸ்ரேலிய காவல்துறை தடுத்து வைத்ததாக ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரைக்குள் அல் அவார் நுழைவதற்கு 6 மாதங்களுக்கு தடை விதித்து இஸ்ரேலிய அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்தனர். ஜெருசலேம் விவகாரங்களுக்கான பாலஸ்தீன அமைச்சகம் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள அல்ராம் நகரில் அமைந்துள்ளது. அக்டோபர் 7, 2023 முதல் ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேமின் பாலஸ்தீனர்களின் விளையாட்டு, சமூக, அரசியல் மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் மீதான கட்டுப்பாட்டுகளை இஸ்ரேலிய அதிகாரிகள் தீவிரப்படுத்தியுள்ளனர். இஸ்ரேலிய அதிகாரிகள் குடியேற்ற நடவடிக்கைகளையும் பாலஸ்தீனியர்களின் வீடுகளையும் இடிப்பதையும் தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆக்கிரமிக்கப்பட்ட கிழக்கு ஜெருசலேம் தங்களின் எதிர்கால நாட்டின் தலைநகரம் என்று பாலஸ்தீனியர்கள் வலியுறுத்துகின்றனர்.
ஆனால் இஸ்ரேல் அந்நகரம் முழுவதையும் தனது தலைநகரம் என கோருகின்றது. மேலும் இந்த கோரிக்கையை சர்வதேச சமூகம் பரவலாக நிராகரித்துள்ளது. வடகொரிய ஜனாதிபதி கிம் ஜாங் உன் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இடையிலான சந்திப்பு நவம்பரில் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இலையுதிர் காலத்தில் இந்த நேரடி சந்திப்பை நடத்துவதற்காக தன்னுடைய அதிகாரிகளுடன் ட்ரம்ப் தீவிரமாக ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. கிம் ஜாங் உன் டொனால்ட் ட்ரம்ப் சந்திப்பு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் மிகவும் ரகசியமாக நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது. குறிப்பாக சீனாவின் சென்சன் நகரில் நவம்பர் மாதம் நடைபெறும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்கும் போது கிம் ஜாங் உன் டொனால்ட் ட்ரம்ப் சந்திப்பு நிகழ வாய்ப்பிருப்பதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானை மருத்துவ பரிசோதனைக்காக தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கு அந்நாட்டு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இந்த ஆண்டு ஜனவரி மாத இறுதியில் அவருக்கு வலது கண் மைய விழித்திரை நரம்பு அடைப்பு என்ற கண் பாதிப்பு இருப்பது தெரியவந்தது. கண் சிகிச்சைக்காக அவர் இஸ்லாமாபாத்தில் உள்ள பாகிஸ்தான் மருத்துவ அறிவியல் நிறுவனத்திற்கு அவர் பலமுறை சிகிச்சைக்கு அழைத்து செல்லப்பட்டார். இதனிடையே கண் பாதிப்புக்கு அரசு மருத்துவமனைகளில் அளிக்கப்படும் சிகிச்சையில் திருப்தி இல்லை என்று கூறி இம்ரான் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் பல்வேறு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இம்ரானின் கண் பார்வை கிட்டத்தட்ட இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக சிறை அதிகாரிகள் தெரிவித்திருந்த நிலையில் நீதிமன்றம் அவரை தனியார் மருத்துவமனைக்கு மாற்றுவதற்கு உத்தரவிட்டுள்ளது. உக்ரைன் ரஷ்யா போர் 4 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்றது. இந்த போரில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் இந்த போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆயுதம் உள்ளிட்ட உதவிகளை வழங்கி வருகின்றன. இந்நிலையில் ரஷ்யாவின் பஸ்கோர்டோஸ்தான் மாகாணம் உபா நகரில் உக்ரைன் நேற்றைய தினம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. இந்த ட்ரோன் தாக்குதலில் இந்தியாவைச் சேர்ந்த மாணவர் படுகாயமடைந்தார். இந்திய மாணவர் உபா நகரில் உள்ள மருத்துவக் கல்லூரியில் பட்டப்படிப்பு படித்து வருகின்றார். தாக்குதலில் படுகாயமடைந்த மாணவர் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்நிலையில் இந்திய மாணவரின் பெயர் உள்ளிட்ட விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை. மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் மேற்கு பகுதியில் உள்ள தங்க சுரங்கம் ஒன்று திடீரென இடிந்து விழுந்ததில் சுமார் 30 சுரங்க தொழிலாளர்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் நானா மம்பேரே மாகாணத்தில் உள்ள அப்பா பிராந்தியத்தில் தங்க சுரங்கம் ஒன்று செயற்பட்டு வருகின்றது. நேற்று முன்தினம் காலை தொழிலாளர்கள் சுரங்கத்தினுள் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக திடீரென்று மண் மற்றும் பாறைகள் சரிந்து விழுந்து சுரங்கம் முற்றிலும் இடிந்தது. இந்த விபத்து ஏற்பட்டதில் 30 தொழிலாளர்கள் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்தனர். உயிரிழந்த 30 தொழிலாளர்களின் உடல்கள் மீட்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து படுகாயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு அருகிலுள்ள வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர். பாதுகாப்பற்ற மற்றும் முறையான தொழில்நுட்ப வசதிகள் இல்லாத பாரம்பரிய சுரங்க முறையில் இங்கு தங்கம் வெட்டி எடுக்கப்பட்டு வந்ததே குறித்து இந்த விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். மத்திய ஆப்பிரிக்க குடியரசில் இதுபோன்ற உரிமம் பெறாத ஆபத்தான சுரங்க விபத்துகள் தொடர்கதையாகி வருவதும் குறிப்பிடத்தக்கது.